ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னித் சேனல். இன்றைக்கி நாம் அழகே அழகு சீரியலோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துக்கலாமா? நேற்று அழகுமதிக்கும் சுரேஷ்க்கும் கல்யாணம் முடிஞ்சுது. கல்யாணம் முடிஞ்சு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கும் வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுமான்னு சொல்லிட்டாங்க அழகு மலர். அதுக்கப்புறம் மதி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கட்டிலில் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு திங்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ அதோட நேற்று எபிசோட் முடியுது. இன்றைக்கி எபிசோடு என்னென்னா, மதி வந்து திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு எப்படி கல்யாணம் நடந்தது, அதாவது அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அவர் மயக்கம் போட்டு விழுந்தது, அதையெல்லாம் அவங்க நினச்சி பார்த்துட்டு, சரி நம்ம இப்போ உடனே போய் அப்பாவை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக பெர்மிஷன் கேட்குறதுக்காக வராங்க. வந்து ஹாலில் பார்த்திங்கன்னா அவங்க மாமனார், மாமியார், தங்கராஜ் எல்லாருமே இருக்காங்க. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. வந்துட்டு மதி அங்கே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு ஒரு மாதிரி எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க. உடனே பாக்கியராஜ் என்ன பண்ணுறாருன்னா, மலர் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ மலர் வராங்க. அப்போ மலர் வந்து என்னம்மா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் மதி எந்த ஆன்சரும் பண்ணலை. மதி உடனே வந்து தங்கராஜ் பார்த்து, நான் எங்கள் அப்பாவை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியராஜையும் காட்டுறாங்க. அவரும் ஒரு மாதிரி பாவமாக ஃபேஸ் வச்சிட்ருக்காரு. ஏன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அப்பாவை பார்க்க போகணுன்னு இந்த பொண்ணு சொல்கிறாங்க. ஆனால் வீட்டில் வந்து வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே தங்கராஜ் என்ன பண்ணுறாருன்னா என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது மதி சொல்கிறாங்க, எனக்கு எங்கள் அப்பாவை பார்க்க போகணும், அவருக்கு உடம்பு சரியில்லை, நான் நேற்று கல்யாணத்தோட அந்த டென்ஷனில் நான் எங்கள் அப்பா கிட்ட சரியாக கூட பேசலை, வரப்போ கூட நான் அவரை வந்து முகம் கூட பார்க்கல, அவர்கிட்ட நான் சரியாக பேசலை, நான் இப்போ அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மதி. ஏன்னா நான் தான் பொண்ணு, எங்கள் அம்மாவும் தங்கச்சியும் மட்டும்தான் இருப்பாங்க, நான் தான் போய் அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தங்கராஜ் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் ஆளுங்களாம் இருக்காங்க, அவங்கள பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மதி சொல்கிறாங்க, இருந்தாலும் நான் தானே பொண்ணு, நான் போய் பார்க்குற மாதிரி வருமா, இப்போ என்ன உனக்கு, இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் என்ன பண்ணுறாருன்னா கால் பண்ணி கொடுக்குறாரு அவங்க அம்மாவுக்கு. உடனே அவங்க அம்மா பேசுகிறாங்க மதிக்கிட்ட. மதி இங்கே பாரு, அப்பா நல்லா தான் இருக்கார், அது இல்லாமல் நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் இங்கே தான் இருக்காங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ வர வேண்டாம், கல்யாணம் ஆன உடனே நீ இங்கே இருந்தால் நல்லா இருக்காது, நான் அங்கே அவங்க மாமியார் மாதிரி இருந்தாலும் நான் அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவேன், ஸோ நீ வர வேண்டாம், அப்பா நல்லா இருக்கார், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் பேசிகிட்டே இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட. அப்பா பரவாயில்லையா, என்ன ஏதுன்னு எல்லாம் விசாரிக்கிறாங்க. ஆனாலும் கோவமாக இருக்காங்க. அம்மா ஏன் இப்படி பண்ணுறாங்க, நான் பார்க்க வரேன்னு சொல்கிறேன், வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து கொஞ்சம் கோவமாக இருக்காங்க. ஆனால் பேசுகிறாங்க. பேசிட்டு ஃபோனை தங்கராஜ் கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ தங்கராஜ் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் ஆளுங்களாக இருக்காங்க, உங்கள் வீட்டுக்கு செலவு எல்லாமே நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், ஸோ நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் கெத்தாக தான் சொல்லிகிட்டு இருக்காரு. உடனே மதியும் எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. அப்புறமா வந்து அவங்க மாமனார் சொல்கிறாரு, அப்பா நல்லா தான் இருக்கார், நேற்று கூட நல்லா தான் இருந்தார், நல்லா சாப்பிட்டாரு, எங்கள் கூட எல்லாம் நல்லா தான் பேசினார் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நெக்ஸ்ட்டு சீன் வந்து சுரேஷும் அவங்க மாமாவும் வெளியே ஒரு கோயில்கிட்ட உட்காந்துருக்காங்க. சுரேஷ் கோயில்கிட்ட உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு, இப்படி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து பிடிக்காதவ கூட கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாமே ஒரு கனவாக இருக்கக்கூடாதா, இந்த மாதிரி நான் ஒரு கனவு கண்டு எழுந்த மாதிரி இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும், ஏன்னா எனக்கு பிடிக்கவே இல்லை, திடுதிப்புன்னு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தங்கராஜ் வந்து கேட்குறாரு, என்ன உனக்கு ஆல்ரெடி நம்ம பசங்க காது குத்து அப்பயே வந்து உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, என்னமோ திடீர்னு ஆன மாதிரி பேசுகிறேன், அது சரி தான் மாமா, ஆனால் வந்து இந்த பொண்ணு கூடயா என்னோடய கல்யாணத்தை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணீங்க, நான் நினச்ச மாதிரியா என் கல்யாணம் நடந்துச்சு, நான் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாரு. உடனே வந்து தங்கராஜ் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு பிடிச்சவளை தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்க, நீ என்ன சொன்ன ஃபஸ்ட்டு மதியம் வந்து மீட் பண்ணும்போது நீ என்ன சொன்ன, இந்த மாதிரி அந்த பொண்ணு அழகாக இருக்கா, இந்த மாதிரி அழகான டீச்சர் வந்து நம்ம படிக்கும் போது இல்லையே அப்படின்னு நீ சொன்னியா இல்லையா, ஏதோ ஒரு மைண்டில் என்ன இருக்கோ அதுதான் வாழ்க்கையாக அமையும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக சும்மா இன்டராக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, சுரேஷ் வந்து கொஞ்சம் அமைதியாக இருங்க மாமா, எனக்கு அவளை சுத்தமாகவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க.
அப்புறம் தங்கராஜ் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போக போக பழகிரும். நீ அவளை பொண்ணுங்க கிட்ட ஒரே ஒரு விஷயந்தான், ஒரு ஒரு விஷயத்த நீ ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கணும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீ அழகாக இருக்க அழகாக இருக்குன்னு சொன்னாலே போதும். பொண்ணுங்க வந்து வழிக்கு வந்துடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய், தேட்டர் கூட்டிகிட்டு போ, சினிமா பாருங்கள், பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடு. ஸோ இதிலே வந்து நல்லா ஜெல் ஆகிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஹிண்ட்டு கொடுக்குறாரு சுரேஷ்க்கு. ஆனால் சுரேஷ் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுறாரு தான். ஆனால் அது வந்து சரியாக இருந்தாலும் அவருக்கு பிடிக்காத மாதிரி இருக்குது. இனி எப்படி கதை வரப்போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலை. சரி, பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மதிக்கு வந்து கொஞ்சம் அட்வைஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஃபேமிலியை பற்றி சொல்லிகிட்ருக்காங்க. குடும்பமாக உட்காந்துக்கிட்டு பாக்யராஜையும் உட்கார சொல்கிறாங்க. அவங்க அப்பா உட்காந்துட்டு ரொம்ப பெரிய கதையாக அவங்க சொல்லிகிட்ருக்காங்க அவங்க ஃபேமிலி பற்றி. எங்கள் ஃபேமிலி ரொம்ப இந்த மாதிரி ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, நாங்கள் இப்படி தான் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. சொல்லும்போது பாக்யராஜ் சொல்கிறாரு, அவங்க இங்கே தான் இருக்க போகிறாங்க, போதுமா, கொஞ்சம் நிறுத்துங்க, இனிமேல் இதெல்லாம் சொல்லாதீங்க, அவங்க இங்கே தான் இருக்க போகிறாங்க, பொறுமையாக எல்லாமே அவங்களே புரிஞ்சுக்குவாங்க, இந்த மாதிரிலாம் பேசி அவங்கள பயமுறுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மதி வந்து திங்க் பண்ணுறாங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு திங்க் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு என்ன அப்படிங்கிறத வந்து நாளைக்கு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.